வணக்கம். இன்னைக்கு அட்வான்ஸ் கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் அண்ட் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சாப்டர்ல பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத ஒரு சம் மூலமா பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோல ஜர்னல் என்ட்ரிஸ் பார்த்துட்டோம். அதுக்கு முந்தின வீடியோல இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். ஸோ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லைபிலிட்டிஸ், அசெட்ஸ், இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அண்ட் தென் என்ன ஸ்கீம் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்கன்றத ரன்னிங் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வைப்பிங் ஆஃப் த ஃபிக்டிஷியஸ் அண்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், குட்வில் எல்லாம் வைப் அப் பண்ணிடணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மெஷினரி வந்து அதோட ஒரிஜினல் வேல்யூக்கு கொண்டு வரணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மெஷினரி 4 lakhs காமிக்குது. பட் ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ? 3 lakhs. அப்போ அந்த 1 lakh ரூபி நம்ம ரெடியூஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஷேரோட வேல்யூ எவ்வளோ ரூபாய்க்கு ரெடியூஸ் ஆகிறதா சொல்கிறாங்க? 20 rupeesக்கு. ஆல்ரெடி எவ்வளோக்கு இருக்கு? 100 rupeesக்கு. ஸோ அப்போ இனி புது பேலன்ஸ் ஷீட்டில் ஈக்விட்டி ஷேரோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா ₹20 per share. இதுதான் அதோட மீனிங். ஸோ இப்போ ஜர்னல் என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஓல்டு அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் நியூ அக்கௌண்ட். ஸோ ஓல்டு ஷேர் கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா 4000 shares into 10 100 that is 4 lakhs. அதுக்கப்புறம் நியூ ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 20 rupees இருக்க போகுதுன்றதுனால 20 into 4000 80,000 ரிமைனிங் அமௌண்ட் ஹேஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு த கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட். ஸோ இப்போ கேபிட்டல் ரிடக்ஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,20,000 அதை எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ரைட் ஆஃப் பண்ணுறதுக்கு அப்படின்னா P&L அக்கௌண்ட் 1,30,000, preliminary expenses 10,000, goodwill 60,000, பிளான்ட் அண்ட் மெஷினரி பார்த்தீங்கன்னா நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் 4 lakhs கொடுத்துருக்கு. இன்ஃபர்மேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? அதோட ஒரிஜினல் வேல்யூக்கு கொண்டு வந்துடுறாங்கன்ட்டு. அப்போ எவ்வளோ லெஸ் பண்ணுறாங்கன்னா 1 lakh. ஓகே. அண்ட் தென் அப்போவும் வந்து ரிமைனிங் 20,000 இருக்குது. அதை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அடுத்தது பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நோட்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா நோட் நம்பர் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் இந்த ஃபார்மேட்டில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ நோட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா என்னென்ன ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்கோ அது இதில் கொண்டு வந்துடலாம். இதில் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்கு. ஸோ 80,000. அண்ட் தென் நோட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் ஒன்லி கேபிட்டல் ரிசர்வ் இருக்கிறதுனால அதை எழுதிடுறோம். நோட் நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் டிபெஞ்சர்ஸ் இருக்கிறது 2 lakhsக்கு இருக்குது. அதை கொண்டு வந்துடுறோம். நோட் நம்பர் 4 ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் எதுவும் இல்லை. 5 பார்த்தீங்கன்னா ட்ரேட் பேயபிள் அதாவது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்கு 2,50,000. 6 ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் எதுவும் இல்லை. அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அண்ட் தென் டேஞ்சிபிள் அசெட்ஸ் அதாவது ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் பார்த்தோன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் ஒரு 1 lakh ரூபிக்கு, பிளான்ட் அண்ட் மெஷினரி 3 lakhsக்கு இருக்கு. ஸோ டோட்டலி 4 lakhs. அண்ட் தென் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் நில், நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நில், ட்ரேட் ரிசீவல் மட்டும் சன்ட்ரி டேட்டாஸில் 60,000 இருக்கு. அண்ட் தென் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கொடுக்கல. அதர் கரண்ட் அசெட்ஸும் இல்லை. ஒன்லி இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா 90,000 இருக்குது. ஃபைனலாக கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் அதுவுமே இதில் கொடுக்கல. ஸோ இப்போ எல்லாத்தையுமே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வந்துடுவோம். இப்போ பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் ஆஃப் அந்த கம்பெனி லிமிடெட் ஃபார் த இயர் எண்டிங் போட்டுட்டு as per the revised schedule 6. ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி நோட் நம்பர் அமௌண்ட். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். அதில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸில் 2 இன்ஃபர்மேஷன். ஒன்று வந்து ஷேர் கேபிட்டல், அனதர் ஒன் இஸ் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ ஷேர் கேபிட்டல் நோட் நம்பர் 1ன்னு எழுதிட்டு அங்கே எவ்வளோ கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் 80,000 அதை இங்கே கொண்டு வந்துடுறோம். அடுத்தது ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 20,000. அண்ட் தென் நான் கரண்ட் லைபிலிட்டி இல்லை லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் நோட் நம்பர் 3ல 2 lakhs கொண்டு வந்துடுறோம். கரண்ட் லைபிலிட்டியில் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் எதுவுமே கொடுக்கல. ட்ரேட் பேயபிள்ஸ் வந்து 2,50,000. ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் நில், அதர் கரண்ட் லைபிலிட்டிஸும் நில். ஸோ இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 5,50,000. அசெட் சைடில் வரும்போது நான் கரண்ட் அசெட்ஸ் அப்படின்ற ஹெட்டிங்கில் டேஞ்சிபிள் அசெட்ஸ், இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூணுமே வரும். ஸோ டேஞ்சிபிள் அசெட்ஸ் டோட்டல் பார்த்தீங்கன்னா 4 lakhs. பட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ், நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த சம்மில் கொடுக்கல, அதனால் நில் போட்டுரும். அடுத்தது கரண்ட் அசெட்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அதில் என்னென்ன வரும் அப்படின்னா ட்ரேட் ரிசீவபிள், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அதர் கரண்ட் அசெட்ஸ், இன்வென்ட்ரி, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள் 60,000, ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கொடுக்கல. அண்ட் தென் அதர் கரண்ட் அசெட்ஸும் இல்லை. ஒன்லி இன்வென்ட்ரி 90,000, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் இல்லை. இப்போ டோட்டல் செக் பண்ணோன்னா 5,50,000. ஸோ இப்போ லைபிலிட்டி அண்ட் அசெட்ஸ் வந்து டேலி ஆகிடுது. ஸோ இந்த ஸ்கீம் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்மளை போட சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி ஆகணும்? ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிவிட்டு அடுத்தபடி நம்ம என்ன பண்ணி ஆகணும்? பேலன்ஸ் ஷீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். பேலன்ஸ் ஷீட்க்கு முன்னாடி நம்ம நோட்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணால் தான் பேலன்ஸ் ஷீட் இந்த இடத்துல போட முடியும். ஹோப் எல்லாருக்கும் இந்த சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.